ஏமாறாதே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மாறு, ஏமாறாதே. மாற வேண்டும். எரேமியா 9:23 வாசிக்கிறோம், பணக்காரர் தன் பணத்தை குறித்து, பலவானன் தன் பலத்தை குறித்து, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறான். அந்த பெருமை பாராட்டுதல் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு முன்பதாக கடவுள் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு முன்பதாக நாம் தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும். மாறி என சொல்லுகின்ற பொழுது மேட்டின்மையை, ஆணவத்தை, அகம்பாவமை, செருக்கை இவற்றையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகின்ற அந்த மனபாவம் விட்டு அகல வேண்டும். இதுதான் மாறுதல். ஏமாறாதே என்று சொல்லுகின்ற பொழுது பிரியமானவர்களே, இந்த நிலையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் பணக்காரன் தன் பணத்தை குறித்து, பலவானன் தன் பலத்தை குறித்து, ஞானி தன் ஞானத்தை குறித்து நம்பி வாழ்வான்னு சொன்னால் அவன் ஏமாந்து விடுவான். கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தை திருப்திப்படுத்த முடியும். உலகம் ஓரளவுக்கு ஒரு நாள் வரை அவனை திருப்திப்படுத்தும். ஆனால் அது நிலையாக நிற்காது. அவன் ஏமாந்து விடுவான். அதனால ஏமாறாதே சொல்கிறான். ஆக இப்படி பணத்தையும் பலத்தையும் ஞானத்தை நம்பி வாழ்ந்து ஏமாந்து விடாதே, மாறாக மாறு என்று சொல்லுகிறார். என்ன மாற வேண்டும்? தாழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 5:5 வாசிப்பது போல மனத்தாழ்ச்சியை ஆடையென அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். 2வது லூக்கா 1:38 வாசிப்பது போல அன்னை மரியாள் தன்னை கடவுளுக்கு எப்படி அர்ப்பணித்தார்கள்? இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இந்த நிலையில் நாம் கடந்து செல்லும் என்று சொன்னால் கடவுளுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். ஆக மாறு, ஏமாறாதே. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.